விதமாக நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதன் 30வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். எரேமியா 30:10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. என் தாசனாகிய யாக்கோபே பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. ஆண்டவர் தீர்க்கன் எரேமியா மூலம் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, தாசன் என்று அவர் அழைக்கிறார். ஏன் தாசன் என்று அழைக்கிறார் என்று சொன்னால், இந்த யாக்கோபோடும் யாக்கோபின் முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கோடும் கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருந்தார். இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இருந்தாலும் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார், ஈசாக்கை தெரிந்தெடுத்தார், யாக்கோபை தெரிந்தெடுத்தார். அவர்களோடு உடன்படிக்கை செய்திருந்தார். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதை கவனிக்கலாம். வாசிப்போம். உனக்கு பின்வரும் ஆபிரகாமை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பின்வரும் சந்ததிக்கும். அப்படின்னா உனக்கும் உன் பின்னாடி வருவானே ஈசாக்கு, அவனுக்கு பின்னாடி வருவானே யாக்கோபு, இவர்களுக்கும் உனக்கு உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் உனக்கு பின்னாடி தலைமுறையாக வருகிற உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ஆபிரகாம்கிட்ட பேசி எவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு எரேமியா மூலம் அந்த ஜெனரேஷனை, அந்த அவர்களுக்கு பின் ஆபிரகாமுக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கிற அந்த சந்ததியை பார்த்து சொல்கிறார், என் தாசனாகிய யாக்கோபே. ஏன் அப்படின்னா உடன்படிக்கை செய்திருக்கின்றார், நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார், நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த நித்திய உடன்படிக்கை செய்யப்பட்ட இந்த சந்ததி சிறைப்பட்டு பாபிலோனில் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார், அந்த மக்களுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கிறார். அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், தூரத்தில் நீ இருந்தாலும் சரிதான், சிறையிருப்பின் தேசத்தில் உன்னுடைய சந்ததி இருந்தாலும் சரிதான், அவர்களை அங்கு இராதபடிக்கு நான் ரட்சிப்பேன். அம்மா, கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி போயிருக்கிறார்கள். தகப்பன் ஒரு இடத்துல, தாய் இன்னொரு இடத்துல, தாத்தா ஒரு இடத்துல, பாட்டி பிரிதொரு இடத்துல, பேரன் ஒரு இடத்துல, பேத்தி இன்னொரு இடத்துல, எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் கிடைத்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் ஓடினார்கள். உயிர் வாழ்ந்தால் பிழைப்பதற்கு உணவு கிடைத்தால் போதும் என்று சொல்லி எங்கேயோ உறைவிடம் கிடைத்தால் போதும் என்று சொல்லி எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரே குடும்பமாய் மகிழ்ச்சியாய் பண்டிகை என்று சொன்னால் வீறு நடைபோட்டு அந்த பண்டிகையை ஆசரிப்பதற்கு எருசலேமுக்கு போனவர்கள் இன்று சிதறி போயிருக்கிறார்கள். இந்த சிதறி போயிருக்கிறவர்களை நான் ரட்சிப்பேன். யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே என்று என் தேவனாகிய கர்த்தர் அழைக்கின்றார். இது யாக்கோபு யார்? யாக்கோபு என்கிற அந்த சொல்லாடல், யாக்கோபு என்கிற பெயரை ஏன் ஆண்டவர் யாக்கோபு மரித்து பல ஆண்டுகளுக்கு பின்பதாக தீர்க்கன் மூலமாய் பேசுகிறார் என்றால், யாக்கோபு ஒரு பலவீனமானவன், யாக்கோபு தவறு செய்தவன், யாக்கோபு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இந்த பலவீனமான தவறு செய்த தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு எங்கே சிதறி போயிருக்கிறான், தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உறைவிடம் கிடைத்தால் போதும், உணவு கிடைத்தால் போதும் என்று சொல்லி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவனை ஆண்டவர் தேடுகிறார். யாக்கோபே, பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லுகிறார். ஒரு மாணவன், சிறு மாணவன், அவன் பள்ளிக்கு போனான். பள்ளியில் போன போது அவன் பக்கத்தில் இருந்த இன்னொரு மாணவனுடைய பேக்ல இருந்து ஒரு சின்ன பொம்மை, அதை எடுத்து அவன் தந்த அருகாமையில் இருந்த மாணவனிடம் அந்த பொம்மையை காண்கிறாங்க. பா, பொம்மை. உடனே இன்னொரு மாணவன் அவனை தட்டி சொல்லுகிறான், டேய், ஆசிரியர் பொம்மையெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார்ல. ஆமா, உள்ள போய். அடுத்தது பள்ளி முடிவு நிறைவடைகிறது, வீட்டுக்கு போறாங்க. அவன் அருகாமையில் இருந்த மாணவன் கேட்கிறான், நீ ஒரு பொம்மை காண்பித்தால, ஒரு ரூபாய் கூட எனக்கு காண்பிக்க கூடாதான்? அவன் எடுத்து காண்பிக்கிறான், இதுதான் அந்த பொம்மை. ரொம்ப ஆச்சரியம், எங்கே, எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? ஒன்று அவன் சொன்னான், எங்க அப்பா சந்தைக்கு போவாங்க, வாரந்தோறும் சந்தைக்கு போகும்போது அவங்க ஏதாவது ஒன்று எனக்கு வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன், எனக்கு பொம்மை வேணும்னு கேட்டேன், அப்பா வாங்கிட்டு வந்தாங்க, அதுதான் இந்த பொம்மை. உடனே இவனு போனான், அப்படி வீட்டுக்கே போகிறான். வீட்டுக்கு போய், அப்பா எப்பப்பா நீங்கள் சந்தைக்கு போவீங்கன்னு கேட்டான். ஏண்டா? இல்லை, நீங்கள் சந்தைக்கு போகும்போது நானும் வருவேன். என்னடா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு, சந்தைக்கு போகும்போது நான் சந்தைக்கு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போங்க. இன்னைக்கு நம்ம மாலுக்கு போகிறோம் இல்லையா, பெரிய பெரிய மாலில் போகிறோம். சந்தை கிராமத்துலலாம் அப்படி சந்தை இருக்கும். அந்த மார்க்கெட்டில் கீழே ஏதாவது துணியை விரித்து அதில் நிறைய பொருட்களை போட்டு விற்பாங்க. இதே போல் ஒரு சந்தை கூட்டமாக இருக்குது, நிறைய கூட்டம், மக்கள் இடிச்சிட்டு போகிறாங்க. இவன் ஞாபகமெல்லாம் அவனுடைய நண்பன் வைத்திருந்த பொம்மையை போல ஒரு பொம்மை வாங்கணும் சந்தையில் போய். அப்பாவு கூட அப்படியே போயிட்டு இருந்தாலும் கடையில் எங்கே பொம்மை கடை இருக்குன்னே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஓ, அவனை கவர்ந்த ஒரு பொம்மையை பார்த்துட்டான். அந்த பொம்மையை போய் பிடிக்கிறான், கிட்ட போய் நிற்கிறான், தட்டி பார்க்குறான். இந்த நேரத்தில் திரும்பி பார்க்குறான், அப்பாவை காணோம். ஏன்னா கூட்டத்தில் அப்பா அப்படியே போயிட்டாங்க. இவன் பதறி விட்டான், கலங்கி விட்டான், ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே ஒரு முதியவர் அவனை தட்டி, ஏப்பா அழுற? எங்க அப்பா கூட வந்தேன், நான் அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா போயிட்டாங்க, எனக்கு அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி அவன் அழ ஆரம்பித்து விட்டான். அந்த முதியவர் சொன்னார், பயப்படாத, இங்கே நில்லு, உங்க அப்பா திரும்பி உன்னை தேடி வருவார். கொஞ்ச நேரம் கழிஞ்சு, ஐயோ என் மகனை காணலையேன்னு சொன்ன அப்பா வந்த ரூட்லேயே திரும்பி வரார். திரும்பி வரும்போது அங்கே பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அழுதுகிட்டு இருக்கிறான். டேய் வா, உன்னை தேடி நான் வந்த, என்ன செய்தாய் என்று சொல்லி அப்படியே அணைத்து கொண்டார். உடனே மகன் சொன்னான், அப்பா எனக்கு அந்த பொம்மை வேணும். இஸ்ரவேல் ஜனமும் அப்படித்தான். நீ என் ஜனம் என்ற போது, நான் உன் தேவன் என்று சொன்ன போது, அவருடைய கரத்தை பற்றி பிடித்தே அந்த வனாந்தரத்திலே பயணித்தார்கள். அந்த வனாந்தரத்திலே பயணித்து கானானுக்குள்ளே நுழைந்தார்கள். அவர் சொன்னார், நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொன்னார். அவர் வழி நடத்துகிற அந்த வழியிலே போய்கொண்டிருக்கும் போது எங்கேயோ ஒரு லேக், எங்கேயோ ஒரு எஸ்கேப், எங்கேயோ ஒரு யூட்டர்ன், எங்கேயோ ஒரு டைவர்ஷன், எங்கேயோ விலகி போய்விட்டார்கள் இஸ்ரவேலர்கள். விளைவு, ஆண்டவர் இல்லாத ஜனமாய்,
ஆண்டவருடைய நிழல் இல்லாத ஜனமாய், ஆண்டவருடைய கோபத்திற்குள்ளாக்கப்பட்ட ஜனமாய் இந்த இஸ்ரவேல் விழுந்து விட்டதே. இஸ்ரவேலே, உனக்கு நம்பிக்கை உண்டு. இஸ்ரவேல் ஜனமே, நீ கதறிக் கொண்டிருக்கிறாய். இஸ்ரவேல் ஜனமே, நீ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய். இஸ்ரவேல் ஜனமே, நீ கலகிக் கொண்டிருக்கிறாய். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை தேடி வருவார். எரேமியா தீர்க்கதரிசி மூலம் அதைத்தான் சொல்லுகிறார். யாக்கோபே, பயப்படாதே, கலங்காதே. நீ தூரத்துல அல்லது துரத்தி விடப்பட்ட இடத்துல நீ எங்கே நிர்கதியாக இருந்தாலும் சரிதான், நான் உன்னை ரட்சிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர். பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லி தைரியப்படுத்துகின்றார். அவர் எப்போது பார்த்தாலும் பரிசுத்த வேதாகமத்தில் நீ கவனித்து பார்ப்பீர்களானால், தன்னை விட்டு தூரமாய் போனவர்களை எல்லாம் தன்னண்டை சேர்க்கிற நேரத்தில் சொல்லுகிறது அதுதான். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நான் பலப்படுத்துவேன். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதே என்கிற ஆறுதலை பெற்ற மக்கள் அரும்பெரும் காரியங்களை செய்தார்கள். யோசுவா ஒரு இளைஞன். அந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொன்னார். யோசுவா 1:9 நான் கூட இருப்பேன் என்று. இது யோசுவா தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் செய்த செயல்கள் பெரிய செயல்கள். அது மாத்திரமல்ல, பயப்படாதே, உன் ஊரை விட்டு புறப்பட்டு போ, நான் கூட வருவேன் என்று சொன்னபோது பயணித்து புறப்பட்டானே ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் பயந்த நேரங்கள் உண்டு. பயப்படாதே என்று சொன்னார் ஆண்டவர். இந்த ஆபிரகாமும் கூட ஆண்டவர் மீது வைத்த விசுவாசத்திற்கு ஈடாய் வேறு எந்த மனிதர்களும் இருக்க முடியாது, அவ்வளவாய் ஆழமாய் விசுவாசித்தான். எனவே ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் போது கூட ஏசாயா 41:8 இப்படித்தான் சொன்னார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே, பயப்படாதே. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதே என்று சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில நீ தேவனை விட்டு விலகியது நிமித்தமாய், தேவன் உன்னை அழைத்து செல்கிற பாதையை விட்டு நீ அகன்று போனது நிமித்தமாய், தேவனுடைய நிழலில் ஒதுங்கி வாழ்ந்த நீ தேவனுடைய நிழலுக்கு வெளியே உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டது நிமித்தமாய் சந்திக்கின்ற பிரச்சனைகளும் வேதனைகளும் உன்னை மகா துன்பத்திற்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து நான் தப்புவேனா என்கிற ஒரு கேள்வியோடு பயத்தோடு இருக்கிறாய். கர்த்தர் மிக மிக தெளிவாய் சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் என்றால் உன்னோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கின்றேன். யாக்கோபே, உன்னோடு உன் மூதாதையோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். உடன்படிக்கை வேண்டுமானால் நீ முறிக்கலாம். நோ, நான் முறிக்க மாட்டேன். நான் அந்த உடன்படிக்கை நினைத்து பார்க்கிறேன். பயப்படாதே. பயப்படாமல் இருப்பதற்கு தாவீது செய்த செயல் என்னவாம்? சங்கீதம் 56வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு பயம் வரும்போது நான் தேவனை இன்னும் அதிகமாய் நம்புவேன். ஏனென்று சொன்னால், உன் பயம் உனக்குள் இருக்குமானால் உன்னுடைய நம்பிக்கை பலகீனப்பட்டு விடும். பயம் உனக்குள் இருக்குமானால் நீ தூக்கத்தை இழந்து விடுவாய். பயம் உனக்குள்ளே இருக்குமானால் உன் மனதிலே குழப்பம். பயம் உனக்குள்ளே இருக்குமானால் தேவனை மறந்து எதையோ நினைவில் வைத்து நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். எனவே என் தேவனாகிய கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறான், எனக்கு பயம் வரும்போது நான் உம்மை நம்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கூட பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். திடீர்னு வரும், எதிர்பாராத விதமாக வரும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஐஸ் உறைந்தது போல அந்த பயம் திடீரென்று வரும். கர்த்தரை நம்பும்போது நம்முடைய பயம்
கானல் நீரை போல கலைந்து போய்விடும். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உடன்படிக்கையின் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிறது இதுதான். என் தாசனே, என் தாசனாகிய யாக்கோபே. அவர் உங்களுக்கு பிறக்கும் தைரியத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, கலங்காதே. பலகீனமான நீ, தவறு செய்த நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிறபடியினால் திசை மாறி சென்றாலும், திசை விலகி போனாலும், உன்னுடைய வாழ்க்கையில நான் காட்டும் பாதையை விட்டு தூரமாய் நின்றாலும் நான் உன்னை தேடி மீண்டும் வருகிறேன். பயப்படாதே, பயப்படாதே. எதற்கு வருகிறேன்? வாசிப்போம். எரேமியா 30:10 மீண்டும் வாசிக்கலாம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, எதற்காக அவர் சொல்லுகிறார்? இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். Praise the Lord. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீயும் உன் சந்ததியும் சிறையிருப்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிறையிருப்பில் இருந்து நான் ரட்சிப்பேன். அன்றைக்கு அவர்கள் பாபிலோனியருடைய ஆளுகைக்குள் வாழ்ந்தார்கள். சில காலம் அசீரியருடைய பிடியிலே இருந்தார்கள். ஆனா இன்று நீங்களும் நானும் பாபிலோன், அசீரியர்கள் இவருடைய பிடியில் இல்லாவிட்டாலும் நமக்கு சில சிறையிருப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. எப்படித்தான் கவனமாக இருந்தாலும் சரீரத்திலே சொல்ல முடியாத சில பலகீனம் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, இந்த வியாதியினாலே அனுபவிக்கிற வருத்தம் இருக்கிறதே, இந்த வியாதியினாலே அனுபவிக்கிற சஞ்சலம் இருக்கிறதே, பெரியது. என்ன செய்வதற்கு ஆண்டவரே, என்ன செய்வதற்கு என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வியாதி என்கிற சிறையிருப்பில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. இன்னும் சொல்லுவோமானால் பொருளாதார நெருக்கடி, கடன் என்கிற சுமை, யாரோ ஒருவர் நமக்கு கடன் கொடுத்தார்கள். அந்த கடன் கொடுத்தவர்களுக்கு நாம் அடிமையை போல கடன் வாங்கியபடியினாலே ஒரு சிறையிருப்பிலே சிக்கி இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, கடன் என்கிற சிறையிருப்பில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஏன்? உன்னோடும் உன் மூதாதையரோடும் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு சிறையிருப்பை மாற்றினார். எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசித்தால் அறியலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தும் எஸ்தரின் புஸ்தகம், இப்படிப்பட்ட புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவர்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டது, அடிமைத்தன வாழ்வில் இருந்து அகற்றப்பட்டதை எல்லாம் காணலாம். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுக்கோ எனக்கு சிறையிருப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். இருக்கு, ஏதோ ஒரு சிறையிருப்பு.
யோவான் 8வது அதிகாரத்தின் 36வது வசனத்துல வாசிப்போமானால், வாசிக்க கவனிப்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, சித்தப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, பாட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் பரவாயில்லை. எஸ், இது கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாவத்தின் பிடியில் இருக்கிற மக்களை விடுவிப்பதற்காக தன் உயிரை உங்களுக்காக எனக்காகவும் தியாகம் செய்த அந்த தேவ ஆட்டுக்குட்டி விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. ஆமென். சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன், தம்பி, இவர்கள் உன்னை விடுதலையாக்குகிற விடுதலை தற்காலிகமானது. அது உன்னை ஃபுல் அண்ட் ஃபுல்லா உன்னை விடுதலையாக்கி விட முடியாது. ஆனால் சேனைகளின் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், பரமபிதாவின் வலது பாரசத்தில் ஒரே பேரான குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பரமதேவன் எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு விரும்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. நான் விரும்புகிறேன். அவர் என்னை விடுவித்தால் ஒழிய இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் என்னை விடுவிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை விடுவிக்க போகின்றார். சிறையிருப்பில் சிக்கி இருக்கிற உன்னை, வியாதி என்கிற சிறையிருப்பில் சிக்கி இருக்கிற உன்னை, கடன் சுமை என்கிற சிறையிருப்பில் சிக்கி இருக்கிற உன்னை விடுதலையாக்குவதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும். இஸ்ரவேல் விடுதலையாய் வாழ்ந்தான், இஸ்ரவேல் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இஸ்ரவேல் என் பட்சத்தில் இருந்தான், என் நிழலில் இருந்தான், என்னுடைய பார்வையில் இருந்தான். என் பார்வையில், என் நிழலில், எனக்கு அருகாமையில் வாழ்ந்த இஸ்ரவேல் அந்த உறவை இழந்தான். இஸ்ரவேலே, என் ஜனமே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எம்மா, உங்களை என்னை ரட்சிக்க என் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறார். துரத்துண்ட உன்னை விடுதலையாக்க என் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறார். கட்டாயம் என் சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை வைத்திருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விடுதலை வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? சங்கீதக்காரன் ஃபீல் பண்ணி எழுதுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 126:1. என்னவாம்? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். Praise the Lord. Hallelujah. சொப்பனம் காண்கிறது போல இருந்தானா? சொப்பனம்னு நினைக்கிறோம். லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ரகிள், லைஃப் ஃபுல்லா போராட்டம், வாழ்க்கை ஃபுல்லா வேதனை, கண்ணீர், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நெருக்கடி. நெக்ஸ்ட் ஹவர்ஸ் என்ன செய்யறது, நெக்ஸ்ட் அடுத்த நாள் என்ன பண்றது, அடுத்த வாரத்தை எப்படி ஓட்டுறது, இப்படியே போயிட்டு இருக்கோம் பாரு. அந்த மனுஷகுமாரன் இழந்து போன நம்மை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா? அந்த மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் அது ஒரு மெய்யான விடுதலை அல்லவா? அந்த விடுதலை எரேமியா தீர்க்கதரிசி முன்னுரைத்திருக்கிறார் அல்லவா? யாக்கோபே, இஸ்ரவேலே, பயப்படாதே, கலங்காதே. தூரத்தில் இருக்கிற உன்னையும், துரத்தி விடப்பட்ட உன்னையும் மீட்கும்படி நான் வந்திருக்கிறேன். சிறையிருப்பில் இருக்கிற உன்னை கர்த்தர் மீட்க வந்திருக்கின்றார். ஓ, நீ அந்த சிறையிருப்பிலிருந்து நீ வெளியே வரும்போது சொப்பனம் பார்க்கிறது போல இருக்குமாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, glory to Lord. படிக்கிற காலத்துல அங்க எழுதி போடுவாங்க பிளாக் போர்டில் முன்னாடி. நம்ம எல்லாம் படிக்கிற காலத்தில் எழுதுவோம். ஒரு நாள் 2 நாள் ஸ்கூலுக்கு ஏதோ சொகையில்லை அப்படின்னு போகலை அப்படின்னா பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு பார்த்து நிறைய எழுதி போட்டிருப்பாங்க டீச்சர்ஸ். உடனே பக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப நியர் பஸ் உள்ளவங்ககிட்ட நோட்டை வாங்கிட்டு போய் வேகமாக எழுதுவோம். வேகமாக எழுதும் போது என்ன நடக்கணும், 2 பேப்பரை விட்டுருவோம். அடுத்தது பார்த்தாங்கன்னா மாற எழுதி வச்சிருப்போம். கடைசியில் பார்த்தா கண்டினியூட்டி இருக்காது. ஏன்னா உறங்கி எழுதியிருப்போம், வேகமாக எழுதியிருப்போம். பார்த்தாச்சுன்னா இங்கே 10வது பேஜ் இருக்கும், அப்புறமா
11வது பேஜுக்கு பதில் 15வது பேஜ் இருக்கும். மாறி மாறி. இப்போதான் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுவோன்னா உடனே ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டுவோம், இன்னும் பேப்பர் எடுத்து பசையை போட்டு என்ன செய்வோம், இப்படி ஒட்டுவோம். கடைசியில் பார்த்தாச்சுன்னா இங்கே பேப்பருக்கு பதில் 4-5 பேப்பர் எப்படி இருக்கும், ஒட்டி இருக்கும், இங்கே வரும். ஏம்மா அதுக்கு இடையில நிறைய பேப்பர் இருக்கு, அங்கே நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, ஆனால் அது தவறுதலாய் எழுதுனது, தெரியாம விட்டது, அப்படியே அதை ஒட்டி வைப்போம். உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் 10வது பேஜுக்கு பிறகு இப்போ 16வது பேஜ், 5 பேஜை காணல. ஏன் இந்த 5 பேஜ் அசிங்கமான பேஜ், ஏன் இந்த 5 பேஜ் அவலட்சணமான பேஜ், ஏன் இந்த 5 பேஜ் உனக்கு தேவையில்லாத பேஜ், ஏன் இந்த 5 பேஜ் தேவன் விரும்பாத பேச்சு, இன்னைக்கு அது ஒட்டப்படுகிறது, அது மறைக்கப்படுகிறது. இப்ப நீ 10வது பேஜுக்கு அடுத்தது 11வது பேஜ் என்று புரட்டுகிறாய், அது 16வது பேஜ். சொப்பனம் காண்கிறது போல் இருக்கிறோம். ஆமென். அந்த சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. உன் வாழ்க்கையிலே மாற்றம், உன் வாழ்க்கையிலே மாற்றம். Glory to Lord. என கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் என் தேவன் கொடுப்பார். நிறைய குளறுபடிகள் இருந்தியே, ஒரு குளறுபடியும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவருடைய வாழ்க்கை துவங்க போகிறது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். எரேமியா தீர்க்கன் மூலம் என் ஆண்டவர் சொல்லுகிறார், தூரத்தில் இருந்த உன்னையும் துரத்தி விடப்பட்ட உன்னையும் ரட்சிக்கிறார். சிறையிருப்பில் இருக்கிற உன்னை ரட்சிக்கிறார். ரட்சித்து என்ன செய்கிறாராம்? வாசிக்க கவனிப்போம். அதே அதிகாரத்தை வாசிப்போம். எரேமியா 30:10. ஆகையால் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். ரட்சித்து என்ன செய்வாராம்? யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். கரங்களை தட்டி ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான், மனநிறைவா இருப்பான். சிலரை பார்த்து சொல்லுவோம், இவன் வாழ்க்கையை சுகித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லுவோம். பாருங்க, இப்படி நீ சுகித்து வாழ போகிறாய். உன் வேதனை நீங்க போகிறது, உன் கண்ணீர் மறைய போகிறது, உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போகிறது. யாக்கோபே, நீ திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருக்க போகிறாய். சமாதானம் ஒரு நதியை போல உன் வாழ்க்கையிலே புரண்டு வரப்போகிறது. Glory to Lord. இதைதான் ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தின் 17வது வசனத்துல வாசிப்போம். ஆமா, வாசிப்போம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கை. என் ஆண்டவர் நீதி உனக்கு செய்கிறார். உன் நீதி இல்லை, உன் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை தான். அவர் தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை உன்மேல் உடுத்துகிறார். அந்த நீதி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறது. அல்லேலூயா. அவர் ஒரு நீதியின் வஸ்திரத்தை உன்மேலே போடுகிறாரே, அந்த நீதியின் வஸ்திரத்துக்கு பின்னணியில் இருந்ததெல்லாம் இரத்த கரைகள், அவருடைய சரீரத்தில் வடிந்த இரத்த துளிகள், அவருடைய கைகளிலும் கால்களிலும் இருந்து வடிந்த இரத்தங்கள், அவருடைய கிரீடத்திலிருந்து வடிந்த இரத்தங்கள், அதெல்லாம் அவருடைய சால்வையை மூடி இருந்தது. அந்த சால்வையை கொண்டு அப்படியே மூடுகிறார், உனக்கோ எனக்கும் நீதியை கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. பாவத்தினால புண்களாக, பாவத்தினால அழுக்கடைந்தவர்களாக, பாவத்தினால கரைபடிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரமபிதாவின் பார்வையில அந்த பாவம் தான் தெரிகிறது. ஆனால் அவருடைய குமாரன் நீதியின் வஸ்திரத்தை நம்ம மேல அப்படி போட்ட போது அந்த பாவம் மறைக்கப்படுகிறது. பரமபிதாவின் கண்களில் கிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து பேசுகிறது. ஆமென். இந்த கிறிஸ்துவின் ரத்தமே
உனக்கு சமாதானத்தை அருளுகிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசுவை நம்புகிற நீ வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சிறையிருப்பிலிருந்து உன்னை திருப்பி சிறையிருப்பிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நீதியின் கிரியை சமாதானமும் அமெரிக்கையும். சங்கீதம் 4:8 இதைத்தான் சொல்லுகிறது. வாசிக்க கவனிப்போம். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீர் ஒருவரே. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் அறிவேன். அவருடைய சகோதரிக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். பெற்றோர் சொல்லுகிறார்கள், ஒரு நல்ல பையனை பாரப்பா அப்படின்னு. அந்த சகோதரனும் அங்கும் இங்குமாக எப்படியாவது சகோதரிக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர் தன்னால் இயன்ற அளவுக்கு அங்கும் இங்கும் ஓடுகிறார். நல்ல ஜெபிக்கிறவர். ஒரு நாள் காலையில் 3 மணிக்கு திடீர்னு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பக்கெட்டில் தண்ணியை கொண்டு வந்து சல்லுன்னு அவங்க மேலே ஊற்றிட்டா. தூங்கவா சீக்கிர தூங்க, உன்னை தூக்கம் ஒரு கேடா, வீட்டில் பொண்ணை வச்சிருக்க, ஒரு கல்யாணம் பார்த்து அனுப்பணும் உனக்கு தெரியல அப்படி சொல்லி அப்படி தூக்கத்தை தண்ணீர் விட்டு கலைக்கிறார்கள். அவன் துடித்து எழும்பி இருக்கிறார். என்ன செய்யறதுக்கு? கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 4:8, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க நீர் பண்ணுகிறீர். ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இந்த உலகம் உன்னை சும்மா தூங்க விடாதையா, சுகமாய் தூங்க விடாதையா. நீ தூங்கலாம் நினைக்கும் போதுதான் ஒரு துர்ச்செய்தியை உனக்கு அனுப்பி தரும். நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினைக்கும் போதுதான் உன்னுடைய ஏதோ உன்னை திருடி கொண்டு ஓடுவான். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கும் போதுதான் இன்னொரு பிரச்சனை இந்த உலகம் கொண்டு வரும். ஆனால் என் சேனைகளின் கர்த்தர் உன்னை சமாதானமாய் தூங்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து நீ வருவாயானால், சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படும் போது என் ஆண்டவர் சமாதானமான ஒரு வாழ்வை கட்டளையிடுவார். ஏங்க எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம், ஏங்க இவ்வளவு கஷ்டம், நான் சிறையிருப்புக்கு போகாம இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாம அப்படியே பிளஸ்ஸிங்கா சமாதானமா நான் வாழலாமே, இந்த ஆண்டவர் என்ன அப்படி நடத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்போம். அதற்கு வேதம் பல பதில்களை கொடுத்தாலும் ஒரே ஒரு பதிலை மாத்திரம் வேகமாய் வாசிப்போம். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 31 முதல் 33 வரையிலும் வாசிப்போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். 2வது அடுத்த வசனம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையினால் இறங்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயினால சொல்லுங்க, சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபை. 3வது அர்த்தம் என்ன போட்டிருக்கு? அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி, அவர் வேணும்னு அவர் செய்யறதே இல்லை. அப்போ மாற்றதெல்லாம் யாரு தான்? நம்ம தான். அதை எபிரேய ஆக்கியோர் இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றாரு. எபிரேயர் 12வது அதிகாரத்துல 6வது வசனத்தை ஒருத்தர் வாசித்து முடிப்போம். எபிரேயர் 12. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து
தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று, தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமா, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்லி இருக்கிறார். எப்படியா? கர்த்தர் தான் அன்பு கூறுகிற எந்த மனுஷனையும் சிட்சிக்கிறார். அப்பா என்னை நேசிக்கிறார்னா எனக்கு சிட்சை. அப்பா என்னை நேசித்ததுனால தான் நான் வழி தவறி போகும்போது நான் சிறைப்படுத்தப்பட்டேன். அப்பா என்னை ரொம்ப என் மேல பாசமா வச்சதுனால தான் அவருடைய செட்டைகளின் மறைவில் வாழ வேண்டியனா அவருடைய செட்டைகளின் மறைவை விட்டு வெளியே வந்தபோது தண்டிக்கப்பட்டேன், சிறை கைதியாக்கப்பட்டேன், நான் சிதறடிக்கப்பட்டேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு அன்பு கூர்ந்தார். எவனிடத்தில் என் ஆண்டவர் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஐயோ, கர்த்தர் என் மீது அன்பு கொண்டிருக்கிறார் நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எழுந்து நிற்போமா? தேவன் உங்களையும் என்னையும் நேசித்தபடியினால் தான் சிறையிருப்பு. தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசித்தபடியினால் தான் கடன் என்கிற சிறையிருப்பு. ஆண்டவர் உங்களை நேசித்தபடியால் தான் ஒரு அடிமைத்தனத்திற்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை என்னை நேசித்தபடியினால் தான் வியாதி என்கிற சிறையிருப்பு உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. தம்பி, தங்கச்சி, அவர் உன்னை நேசிக்கிறார். அவருடைய நேசம் பெரிது. கண்களை மூடி சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி. தீமானால சந்தானால ரபதனமா. ஓ glory to Lord. அந்த நேசத்தின் கரம் இன்னைக்கு உன்னை என்னையும் தூக்கி நிறுத்த போகிறது. என் தாசனாகி யாக்கோபேன்னு கூப்பிடுகிறார். உன் அப்பாவுக்கு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், உன்கிட்ட நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், உன் சந்ததியெல்லாம் நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். பயப்படாத, கலங்காத, எந்த தீமையும் ஏற்பட போவதில்லை. துரத்தி விடப்பட்ட இடத்திலிருந்து தூக்கி கொண்டு நான் வருவேன். ஆமா ஆமா, தூரமான இடத்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வருவேன். எஸ் எஸ், ஆமேன். இழந்து போனது ரட்சிக்கவும் அவர்களை சேர்த்து கொள்றதுக்கு தானே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். தம்பி, தங்கச்சி, உன்னை கைவிட மாட்டார். தாயே, உன் மகனை ஆண்டவர் கைவிட மாட்டார். சகோதரா, உன்னை என் ஆண்டவர் கைவிட மாட்டார். உன்னை நேசிக்கிறபடியினால் தான் இந்த பாடு. ஆண்டவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறபடியினால் தான் இந்த பிரச்சனை. நீ தூரமாய் போகிறாய், அதனாலதான் உன்னை கடிந்து கொள்ளுகிறார். உன்னை கடிந்து கொள்ளுகிறார். உன் மேல கோபமாய் இருக்கிறதுனால கடிந்து கொள்ளல, உன்னை நேசிக்கிறதுனால உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். எஸ் 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 எஸ், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைக்கின்றார். சிறையிருப்பில் இருந்து உன்னை ரட்சிப்பேன். நீ திரும்ப வந்து அமர்ந்து சுகித்திருக்க போகிறாய். நீ சுகித்திருக்க போகிறாய். இனி உன்னை யாரும் தத்தளிக்க பண்ணுகிறது இல்ல. இனி யாரும் உன்னை தடுமாறி விழப்பண்ண போகிறது இல்ல. நீ ஆவியில வைராக்கியமாய் வாழ போகிறாய். நீ விசுவாசத்தில் நடக்க போகிறாய். நீ தடம் புரண்டு போக மாட்டாய். கோணலான வழியை நீ தேர்ந்தெடுக்க மாட்டாய். கர்த்தருடைய கரமுனை பற்றி பிடிக்க போகிறது. நீ தொலைந்து நின்ற சிறுவனை போல அழுது கொண்டிருந்தது உண்மை. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். தகப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லு பார்க்கலாம். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, நான் தத்தளித்து விடக்கூடாது. சமாதானமும் அமெரிக்கையும் எனக்கு உண்டாகட்டும்.
தாசனாகிய யாக்கோபே, இஸ்ரவேலே, பயப்படாதே, கலங்காதே. தூரத்திலும் துரத்தி விடப்பட்ட இடத்திலும் இருக்கிற உன்னை ரட்சிப்பேன். சமாதானமான வாழ்வை கட்டளையிடுவேன். உன்னை ஒருவரும் தத்தளிக்க பண்ணுவது இல்லை என்று வாக்கு பண்ணின எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின்படியே எங்களுடைய வாழ்வு அமையட்டும் சாமி. இந்த ஆண்டு தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்கிற ஒரு ஆண்டாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் நிரப்பும், உம்முடைய பாசத்தினால் நிரப்பும், உம்முடைய இரக்கத்தினால் மூடும். நீ தொடர்ந்து கொண்டு செல்லும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடே புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.